நந்தினி போகாத நந்தினி. வீட்டுக்காரு நந்தினி பின்னாடி மட்டும் விடு. நந்தினி நில்லு நந்தினி. நந்தினி இந்த பொம்பளைக்கு இவ்வளவு பார்த்தாலும் வந்து வர்றாங்க. நந்தினி ஏமா அந்த ஆள் கத்தினுக்கான். இப்ப கத்தனா என்ன கத்துட்டோம். கத்தட்டுமா? ஏமா அந்த ஆள் விட உன் குரல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கமா. நந்தினி போகாத நந்தினி. உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டு போய் உட்கார வச்சு முட்டி முட்டி தட்டுற. எனக்கு இருக்கிற முட்டி ரவுண்டு, அதெல்லாம் சொல்லாதம்மா. அது என்ன அது ரவுண்டு? குள்ளமாக்கறலனா அதுக்கு சொன்னா. சரி யார் இது உன் பொண்டாட்டியா? இன்னொரு வாட்டி அப்படி சொல்ற வச்சுக்காதீங்க. டைவர்ஸ் தான். டைவர்ஸா? என்னம்மா டைவர்ஸ்னா அவ்வளவு ஈஸியா போச்சான்னா? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அந்த ஆள் ஒரு பொம்பளைய வச்சிருக்கான். அடம் கொய்யால ஜான் இருக்க இது மாதிரிலாம் வேலை பாக்குறியா? நோ பொய் சொல்றாங்கண்ணா. யார் போய் சொல்றீங்க? எங்க வீட்டுக்காரர் நீங்களும் ஒரே இடத்துல வேலை செய்றீங்க எல்லாம் சொல்லிட்டாங்க என்கிட்ட. அவன் பண்ணதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா உன் குடும்பமே பிரிஞ்சு போயிடுமே. இப்போ ஒண்ணுமா வந்துச்சு பாத்தியா? அப்ப நீ ஒரு பொம்பளைகிட்ட பேசிக்கிறேன். போட்டு வாங்கிட்டாங்களே, வாழ்க்கை இப்படி மாறி போச்சப்பா உங்களுக்கு. நோ ஒண்ணு இல்லைண்ணா, கம்பெனில ஒரு குண்டாக்கா வேலை செய்யுதுண்ணா, அதுகிட்ட பேசுறது தப்பாண்ணா. குண்டக்கா கிட்ட பேசுறியா? யார் அந்த குண்டக்கா? இப்ப போன் போட்டு வரவை, உடனே பிரச்சனை தீர்த்து வச்சிருவோம். வரவை அவ என்ன சொல்றான்னு பாக்கலாம். நந்தினி நான் எதுவுமே பண்ணல, இதுங்க பேச்செல்லாம் கேட்காத. இதுங்களா என்ன பார்த்தா மாடு மாதிரி இருக்குதா ஆடு மாதிரி இருக்குதா? மாடு மாதிரி இருக்கா ஆடு மாதிரி இருக்கா? ஏமா அவர் ஏதோ ஒரு ஃப்ளோல சொன்னாரு, அதை பிடிச்சி சண்டை போட்டுக்கா. நோ அந்த குண்டாக்கான வர வைக்கிறனா, பக்கத்துல தானே வீடு. வீடெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிற நீ. கேடி ஏய் அந்த அக்கா சொல்லிக்குது, எல்லாத்துக்கும் சந்தேகப்படுவியா? சந்தேகப்படுற மாதிரி தாண்டா இருக்க. ஊரெல்லாம் இப்படிதான் உங்களுக்கு தெரியும். நோ அந்த அக்கா சொல்லுண்ணா. சரி போன் போட்டு வரவை. போன்லாம் வேணாம், குரல் குத்தாலே வந்துடும். குரல் குத்தாவே வந்துருமா? டேய் நீ சொல்றதெல்லாம் ஏடா கூடமா இருக்கடா. நோ இந்த வீடு தானா, குரல் குத்தா வராதா? பாரு இந்த வீடா பெரிய வீடாக்குது இல்ல, சின்ன வீடா. சின்ன வீடா? ஏய் என்ன பேசுற? வீட்டுக்காரோட சேர்ந்து என்ன அடிக்கிறதுக்கு வரியா நீ? ஏய் இங்க ஒரு சண்டை ஆரம்பிக்குது. ஓ குரல் கொடுப்பா அந்த குண்டாக்காவுக்கு. அக்கா சரோஜாக்கா. இந்த வந்துட்டப்பா. என்னப்பா இப்ப சொல்லிட்டு வரேன், நீங்க சொல்லாமே வந்திருக்கிற? வாக்கா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஏய் நீ என்னமோ சொல்லிட்டு வருவேன்றாங்க. அக்கா போற காப்பி நல்லா இருக்கும், அதான் சொல்லிட்டு வந்து காப்பி குடிச்சிட்டு வருவேன். அட கொய்யால இந்த பக்கமே வரமாட்டேன்னா இப்ப காப்பி குடிக்க வருவேன்னு சொல்ற. ஏங்க யார் நீங்க? என்ன பேசுறீங்க தம்பிய? அம்மா அம்மா நில்லு. தம்பின்றதுதான் பிரச்சனையே. தம்பின்றதுல என்னையா பிரச்சனை இருக்கு? என்னையா பேசிட்டு இருக்க? இருமா பேசுவாங்க. ஏமா பேசமா? என்ன தைரியம் தான் என் ஊடுகாடி பண்ணுவ நீ? வீட்டுக்காரா? அசோக் நந்தினியா அது? ஆமாக்கா நந்தினி தான்க்கா. நந்தினி உன் வீட்டுக்காரன் உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா சொல்லியிருக்கான் தெரியுமா? அவன் ரொம்ப கொடுத்து வச்சதெல்லாம் சொல்லியிருக்கான். என்னக்கா சொல்றீங்க? ஆமாமா அவ்வளவு பெருமையா சொல்லியிருக்காமா. உன்னை நான் பாக்கணும்னு நினைச்சேன், நீனே வந்துட்ட. ரொம்ப நல்லாக்காவா இருக்காங்கல்ல? ஆமா ஆமா. என்ன சண்டை சப்புன்னு போகுது. தம்பி கம்பெனிதான் நானும் ஒர்க் பண்றேன். எனக்கு இது மாதிரி ஒரு தம்பி இருந்தா அதான் இவன் மேல ரொம்ப பாசம் அதிகமா வச்சுட்டேமா. ஐயோ தப்பா புரிஞ்சுக்கணே. இதெல்லாம் உன்னால தாண்டி. நான் என்ன பண்ணேன்? ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி எனக்கும் என் வீட்டுக்காக சண்டை வர வச்சிட்டேன். கோடி அம்மா உன் சங்கத்துல நான் போறேன். கோடி சாரிங்க, உங்களை தப்பா புரிஞ்சுக்கணும். அசோக் உங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை? அது ஒண்ணும் இல்லக்கா, நந்தினி வந்துட்டேன். ஒண்ணும் இல்லக்கா, ஒரு நாளைக்கு வீட்டுக்கு சாப்பிடுறதுக்கு வாங்க. கண்டிப்பா வரமா. அது என் தம்பி விடுமா, நான் வராம இருப்பேனா? என்ன நந்தினி இப்பயாவது என்ன புரிஞ்சுக்கினியா? புரிஞ்சுக்கினேன். ஒரு கப் காஃபி கிடைக்குமா? காப்பியா? அக்கா ஒரு கப் காப்பி கிடைக்குமாக்கா எனக்கு என் மனைவிக்கும்? அட வாப்பா, இதெல்லாம் போய் கேட்கணுமா? என்னடா அவங்களா சண்டை போட்டாங்க, அவங்களா சேர்ந்துக்கினாங்க. அடுத்து உன் பிரச்சனை தலையிட்டுனா அதுவே சரியாயிடும் போல இருக்க. இப்படிதான் ஒரு பிரச்சனை தலையிட்டு பெருசாக்கிறாங்க, இல்லைன்னா தானாவே சரியா போயிடும். நந்தினி அக்கா காப்பி.